சுரேஷ் பாஜிக்கு ஹேர் கட் பண்ண போகிறோம். அங்கிள் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? என்ன பண்ண போகிறோம்? உங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை உங்களுக்கு. எனக்கு உங்களோட உங்கள் அம்மா ஆன்ட்டிக்கு இப்போ அவங்களுக்கும் ஆன்ட்டிக்கும் வந்து சுரேஷை முடி வெட்டணும். அதனால இப்போ நம்ம முடி வெட்ட போகிறோம். முடி வெட்ட போகிறோமா? நீங்கள் தான் வெட்ட போகிறீங்க. ஓ, காடு மாதிரி இப்படி வளர்த்துருக்குறானே, அதே தான் பண்ண போகிறோம் போயிட்டு. ஸோ நீங்கள் ஒரு பக்கமோ ஆன்ட் ஒரு பக்கமோ ஃபுல்லாக வலிச்சின்னு அவனுக்கு இப்போ இதுதான் டாஸ்க். அவனுக்கு செருப்பாளி அடிப்பா உன்னை. அது பார்த்துக்கலாம். அது வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன், அதை ஒரு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ப்ரொடக்ஷனில் இருக்கோம். இப்போ தூங்கிட்டு இருக்கும் போதே பண்ணணும் பிளான் பண்ணேன். மூச்சுமா கண்ணு வாய்ப்பு இல்லை. லூசுத்தனமா பேசுறாமா? நாங்கன்னா ஒத்துக்குவானா இதுக்கெல்லாம்? அங்க சுதனட்டி அப்படிதான் பண்ணுவேன். நீ பண்ணு. உங்களுக்கு பிளான் பண்ண நீ பெரியவராச்சே. சரி, சின்ன பசங்க கிட்ட ஆரம்பிச்சுன்னா ஃபர்ஸ்ட் அவங்க பையனை ஆரம்பிச்சிருக்கேன். ஓஹோ, அவெல்லாம் வர நீ பண்ணவே முடியாது. அதான் தூங்கிட்டு இருக்கும் பண்றேன். இப்போ தூங்கிட்டு இருக்குது அவனுக்கு போத்து நிப்பாண்டா. அது இப்படி எடுத்தோடனே இப்போ பண்ணிட்டானா? யாருக்கு? அவனுக்கு 12 போற பாத்துறா. பெட்ரா? எவ்வளவு பெட்டு? 100 ரூபாய் பெட்ரா. 5000 ரூபாய் சைக்கிள் டிக்கெட். ஐயா, அதெல்லாம் நாமலாம் அவ்வளவு பெரிய ஆள் இல்ல. 1000 ரூபாய் 100 ரூபாய். சரி, ஓகே, 500 ரூபாய். 500 ரூபாடா? ஏன்டா, எனக்கு தான் வரப்போகுது, அதனால தான் சொல்றேன். எப்படி உங்களுக்கு வரும்? அவன் நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது. இப்போ வந்து சரி, ஓகே, நான் வந்து முடி வெட்ட நீங்களும் ஆன்ட்டியும் அவனுக்கு வந்து முடி வெட்டுறீங்க. அவள் தான் டாஸ்க். ஒரு வீடியோ போடுவாராம், நாங்க 2 பேர் போய் முடிய வெட்டி அவங்ககிட்ட நம்ம வாங்கிக்கணுமா? அங்கிள் செம்ம கண்டென்ட் உங்க யூடியூப்ல வந்து உங்களை வச்சு செய்யணும் தான் பிளான். என்ன பெரிய ஆள், ஆனால் அவங்க பண்ண முடியாது. உங்க பிள்ளை யார் இருக்கான்? உங்க பையன். அவனை பண்ணணும்னா ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் அதே மாதிரி அரிச் சொன்னா உஷாராயிடுவான். ஸோ இதே மாதிரி ஒருத்தருக்கும் பிளான் வச்சிருக்கேன். இன்ட்ரோ சொல்லுங்க. இன்ட்ரோ நீ தானே சொல்ல இன்ட்ரோ. உலகளாவிய தமிழஞ்சங்களுக்கு இனிய வணக்கம். ஐயா, இந்த இன்ட்ரோ யார் கேட்டா? இன்னொரு இன்ட்ரோ, உங்க இன்ட்ரோ யாருக்கு வேணும்? ஹாய் गाइस, வெல்கம் டு டாட்ஸ் லைஃப். சூரியனுக்கு பதிலா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாட்ஸ் லைஃப். இப்போ என்ன பண்ண போறோம்? சுரேஷோட மேல போக போறோம். அவன் உள்ள போய் முடி வெட்டி விடணுமா? நம்ம விளையாடுறான் இவன். என்ன யூ வில் டேக் கேர்? என்ன யூ வில் டேக் கேர்? நீ வெட்டு. அவன் ஏந்துக்க போறான் இப்போ. ட்ரிம்மர் எங்க? ட்ரிம்மர் கிடையாதுடா, நான் தான் சொல்றேன். ட்ரிம்மர்லாம் எங்க இருக்குன்னு தெரியாது. மொட்டை அடிக்க சொல்றான் அவன். ஆமா, நான் பார்க்காத வளர்த்துக்கிட்டு இருக்கான். கஷ்டப்பட்டா பாத்துக்கலாம்டா. இன்னியோட சுதனட்டி க்ளோஸ். அது பாத்துக்கோங்க, இதான் லாஸ்ட் வீடியோ அவனுக்கு. டேய், 1 வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள யாரடா க்ளோஸ் பண்ற? ஒரு ஹிட் அவ்வளவு, உன் மேலதான் ஹிட் ஆகும். எஸ், சும்மாவே சைக்காது. ஃபுல்லா வெட்டலாமா கொஞ்சமா வெட்டலாமா? நீங்க ஆன்ட்டி சரிப்பட்டு வர மாட்டீங்க. இது கதையா இருக்கு. என்ன ஆட்டுக்கு மஞ்சள் தண்ணி தளிச்சு கட்டி இழுத்தும் போறியா? நீங்க தானே கதையா இருக்க. புரிஞ்சுக்கோங்க. கரெக்டா பண்ணுவேன். நல்லா உதவாங்க விடுவேன். அவன் வளர்க்குறான்னு சொல்லிட்டு போறான். அவன் நீ ஆதி எத்தலாம் அது எத்தலான்ற அது சொல்லிட்டு போனான்ல. அவன் கஷ்டப்பட்டு வளர்க்குறான். தொட்டினா இத்தோட கட்ட தொட்டா கெட்ட. நீங்க ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம். என்ன பாக பிரிவிட பண்றியா? தனியா பண்ண முடியாது, கூட்டுக்கலர் வச்சு வேணும்ல. என்ன ஏன்டா சேர்க்கிற? நான் அப்படி முடிய பிடிச்சி கரெக்ட் 2 வெட்டு வெட்டுவேன், அவ்வளோதான். சரி, நீங்க ஒரு பக்கம் வெட்டுங்க, ஒரு பக்கம் நான் வெட்டுறேன். அவனா உனக்கு ஏமாந்து வெட்டு, இந்த பக்கம் வெட்டு, இந்த பக்கம் வெட்டுன்னு காமிப்பானா அவனுக்கு? நான் ஒரு பக்கம் வெட்டு வரான், இவரு ஒரு பக்கம் வெட்டு வரான். பிளேடு இருக்கா? என்ன பிளேடு? பிளேடு பிளேடு வச்சு நீ ரப்பரா அது அழிக்கிறதுக்கு? முதல்ல அது சொல்லு. Don't underestimate the power of society. Come.
சின்ன விஷயம் பண்ணதுக்கு எவ்வளவு கெஞ்ச வரீங்களே. இது சின்ன விஷயமா உனக்கு? அம்மா இருக்கு சொன்னா கேளுங்க, நீங்களும் சேர்ந்து வாங்காதீங்க. டேய் அது வானாடா மொக்க சீசன். அப்படி நல்லா வெட்டம், செம்மையா வெட்டம். இதுதான் அந்த கல்யாண மண்டபத்துடைய வரைபடம். இது மணமகன் அறை. முடிய வெட்ட என்ன முடிய வெட்ட போறேன்னு சொல்லவே இல்லையே. ஓ இன்வால்வ்மெண்ட் நான் பாராட்டேன். இல்ல நீங்க ரெண்டு கட்சி நான் மேல இல்ல கீழையா? உனக்கு கீழேதான். மைக் ஒன். எஸ் பாஸ். நீ என்ன பண்ற? மணமகன் அறைக்கு பக்கத்திலேயே எந்நேரம் நிக்கிற. சீரியஸா சொல்றேன், அவன் கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு இருக்கான். அது கரெக்டா செருப்படி வாங்க போறான்னு தெரியுது. நான் சேர்த்து வாங்க. நான் இப்ப வச்சுட்டு உளுந்து வெட்டுவேன். தப்பா வெட்டி விட்டீங்கன்னா கரெக்ட் பண்ண என்ன பெரிய இது உளுந்து. சரி போங்க, ரெண்டு ஏன்டா என்ன மாட்டி விடுறாங்க? அப்புறம் வாயில் அசிங்கமா வருது. ஆண்டி வர மாட்டாங்க. ஏய் கதா தட்டி கூப்பிடு, இருக்கானு கேளு ஃபர்ஸ்ட். கசதட்டா அங்க ஏந்து உட்கார்ந்துக்கிறாங்க. வாகடா வாக. இப்படி பண்ண வேற எதனா மாட்டிக்கிச்சு. உங்களை போற முடிவு மட்டும் எடுத்துட்டு வரேன். மூஞ்சில சமக்குதுன்னா நெஞ்சில சமக்குறேன். ஏன் சமக்குறது? போய் வெட்டிட்டான்டா. முடிய வெட்டான். சும்மா பிராங்க்மே பண்ண சொன்னாரு. எப்படி பண்றீங்க பிராங்க் சொன்னதுக்கு? அங்கிள் நான் லைட்டா மேல எப்படி போட்டு விடுறான் பாரு. நான் அவங்கள்ட்ட சொன்னேன் மேல லைட்டா விட்டுருங்க. எங்க ஃப்ரெண்ட்லாம் சொன்னாங்க கோணலா வெட்டிட்டாங்க. நான் எங்க சொன்னேன் லைட்டா அப்படிதான் சொன்னேன். அவன கொக்கோ எப்படி காப்பாத்து? பத்தியா வெட்ட போறேன். வெட்ட போறேன். வெட்டுறேன். இன்னும் வெட்டிட்டோம். வெட்டான்டா அவன். அங்க பாரு. பெருசா வெட்டான். நான் வெட்டவே இல்ல. நீதான் வெட்டின. அவ்வளவு பெரிய முடிய வெட்டான். தொட்டு பாக்குறான் அவன் எங்க அவ்வளவு பயம் ஏன் போற? என்னையாடா போ சொல்ற? நீங்க வெட்டல. நான் வெட்டல. நீ வா. நான் வெட்டல, நீ போ. வெட்டினது நீதான். நல்ல காலம் இவங்கிட்ட சின்ன கத்திரிக்கோள் குத்துண்டாடே. அங்க பாடுறா முடி. வெட்டுறான்.
நீ சத்தியமா உதவாங்க போற அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. பின்னாடிதான் வெட்டான். பாரு அங்க பாரு இங்க பாரு ஆமா இனி அடுத்தடுத்து பிராங்கா வரும். அதுக்குதான் இது ஒரு முட்டு. அது ரேசர் சார்ஜ் இல்லைன்னு நல்ல ரேசர் வச்சு போட்டுருப்போம். சார்ஜ் இல்ல பேட்டரி எத்தனை பேட்டரி இல்லடா சார்ஜர் அது. டேய் அது கொட்டட்டு மறறா. ஐயோ வீடியோ பிளான் எப்படி நீங்க சீப்பா போட்டு சீப்பா வச்சு பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ மயிர் வச்சு ஒரு வீடியோ எடுத்துட்டான். டேய் அப்படியே கார் போட்டே சரி அதான் பிராங்க் வந்து நிஜமா ஓடிட்டு இருக்கறடா. எடுக்கு வந்துனே பின்னாடி வருங்க. பின்னாடி வெட்டீங்களா? பின்னாடி தான் வெட்டலாம். பின்னாடி தான் வெட்டலாம். அது வரைக்கும் பாரு ஃபேக் ஏரம் கிடையாது ஒன்றும் கிடையாது. அது வரைக்கும் பாரு சும்மா தப்பிக்கிறதுக்கு ஃபேக் ஏரம். ஆமா நான் வெட்டவே இல்லை. நான் தான் காதல கேட்கணும்னு தான் கரெக்டுன்னு அந்த இது அது பேர் என்ன சலூன்ல பண்ணுவாங்களே அது மாதிரி பண்ணேன். உஷாராவான் தான் அந்த மிரர்ல பாரு இல்லை இல்லை அவ்வளோலாம் வெட்டல. அங்கே இருக்கிறதே கொஞ்சம் தான். பாரு ஆன்டி சொன்னா நான் பண்ண அவ்வளோதான்ப்பா. எதுவும் சம்மந்தம் இல்லை. உன் அம்மா போய் கேட்போம். என்ன சொல்லிச்சு உன் அம்மா நான் போய் கேட்கறா. உன் அம்மாட்ட கேட்டா போடா. தெரியலையா ஹர்ஷத் கானுக்கு அவங்க அப்பா சொல்லுவாரு இங்க உங்க அம்மா சொன்னாங்க. வந்து சுரேஷ் இங்கே அதிகமாக வளர்த்துருக்காங்கப்பா. திருப்பி மொட்டை அடிப்பான்னாங்க. நான் வேணா ஆன்டி அவன் வளர்க்குறான்னு சொன்னேன். சரி முடி வெட்ட கொடுப்போம் அவங்க தான் சொன்னாங்க. அதெல்லாம் வெட்டி விட்டேன். உன் அம்மா வெளிலேன்னு சொல்லு. நீதான் வெட்ட சொன்னியாம ஆண்டி போய் சொல்லக்கூடாது. வெட்ட ஆத்தா நீங்க போய் சொல்லாமா? சீக்கிரம் அவன் பொய்யெல்லாம் சொல்றான். எனக்கு ஒரு வேலை இல்லை. எனக்கு நானே தலைவலி. நான் போய் சொல்ல போறேன். வேற வேலை இல்லையா எனக்கு? கேட்கறா அம்மாவை. ரொம்ப தைரியமா தானே இங்க வந்து சொல்றேன். இப்படி வெட்டு நானே இங்க இவ்வளவு முடியத்துலாம் விளக்கு வச்சா மட்டும் வாங்க. ஆமா இப்ப அதுதான் நாய வெட்டுறதா வெட்டுற முதலே வெட்டுறது விளக்க வச்சோன்னா நான் முடிய வெட்டிக்கிறேன். நான் அவனுக்கு வெட்டி கொதையில அவனை வெட்டு நீ தான் ஒத்துக்கோங்க. நான் வெட்டவே இல்லை. அங்கிள் போய் சொல்லுவாங்க. ஏன் கேவல போய் சொல்லுங்க. போயிட அங்கிள் வெட்டினா முதல்ல துணிதான் குட்டிக்கிட்டீங்க. அங்கிள் வெட்டதான் சரி வா சொட்டையா தெரியுதுடா. முதல்ல பெத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்க கத்துக்கோ. போன் பண்ண நெட்டியா அவன் முடி வெட்ட வரான்டா தாப்பால போடுறான்னு போன் பண்ண நிறுத்தியா? போன் பண்றான் அவன் வந்து ஒண்ணு எழுப்பும்போது போன் பண்ண முடி வெட்ட வரான்டா விளக்கு விளக்கு வைக்கிற டைம்ல முடி வெட்டக்கூடாது ஆளு சொல்லினா எடுத்தாதானே. உள்ள வந்து பேச வரண்டா வரண்டா ஆலோசனை எப்படி வெட்டுறான்டா? அந்த பக்கமா வரலாம் இந்த பக்கமா வரலாம் அப்படி வரான்டா இறங்கி வரான்டா.
முட்டா போயில அந்த பக்கம் என்னடா வழி இருக்குடா பயம் அவ்வளவு பயம் கடிடா புடிடா உலச்சிக்கிட்டே இருந்தா எப்படி கடிடா புடி கடிடா உள்ள வச்சாடா செத்துட்டாடா இது யாரு கண்டென்ட் இது Actually, this is the content for Dad's life, not for me. Sudaretti in Dad's life. நான் உன் சேனல்ல வந்து செய்வேன்டா. எப்படி? ரொம்ப படாதீங்க இந்த வீடியோ ஃபுல்லா நான் நடந்துச்சு வீடியோ கட் பண்றாங்க அண்ட் உன் பாய் கிட்ட பிடிக்கும் மொட்டை பிடிக்குமா? செத்தாம் ப்ளீஸ் கம் மைக்ல மைக் இருக்குப்பா ஏய் நல்லா இருக்கட்டும் ஒரு செய்தி சொல்லிருந்தாங்க அதனாலதான்டா எல்லாரும் கேட்டிருந்தாங்க பண்ணடா ஆனா பாவமா இல்லையா உனக்கு அதான் வீடியோ எடுத்துருக்கேன் எனக்காக எடுக்கல சாரு ஏய் மயிரை விட்டுங்க மயிரை ஏய் என்ன செய்ய சொல்ற முடிஞ்சா அவதான் போ அவர்தான் அவரை வெட்டுறா 10 நிமிஷம் கட்டுறா அவதான் கொடுத்துற எனக்கு நீ தான் வெட்டினியா ஒரு மயிரும் வெட்டல. அப்படிதான் சொல்ல சொன்னாரு என்கிட்ட யாரு இது ஐடியா கொடுத்தது இதோ இவன் தான். எதுக்கு நான் பாட்டு சிவனேன்னு படுத்துட்டு இருந்தேன். நீங்க என்ன சொன்னீங்க? காலையில இருந்து நீங்க ஆண்டி என்ன சொன்னீங்க முடி வளர்த்துருக்காண்டா விட்ட சொல்றா நெத்தி பெருசாகுறா நீ என்ன சொன்னீங்க ஆமா அடுத்த வாட்டி நீ வந்துருவியா வீடியோன்னு? நான் நல்லா இருக்கேண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க ஒன்னும் இப்போ வந்து ஹேர் கட் பண்ணலாமா அப்படிங்களா நாளைக்கு காலைல எத்தனை மணிக்கு ஓபன் பண்ணுவீங்க வீடியோவும் எடுக்கணும் கொஞ்சம் வீடியோவும் எடுக்கணும் ஓகே சின்ன வயசுல எல்லாம் டியூஷன் போயிட்டு சலூன் ஷாப்பில் விட்டுட்டு நல்லா ஒட்டை வெட்டி அனுப்பிடுவாங்க. அது மாதிரி இப்போ கூப்பிட்டு நல்லா ஒட்டை வெட்ட சொல்லி எல்லாமே ஆயிடுச்சுடா நல்ல வேலை பண்ணலாம். சுதான் அவன் பண்ணியிருக்க வேண்டிய வேலை அவன் பண்ணிட்டான். நல்ல ஜீரோ போட்டு மொட்டை வெட்டி விட்டுருங்க. மொட்டை கூட வச்சுக்கலாம்டா, நல்லது தான். சம்மருக்கு நல்லா இருக்கும்ல. நியூ ஹேர் கட்டில் வராரு சுதன். உன் வாழ்க்கையிலேயே பண்ண ஒரே நல்ல காரியம் இதுதான். சூப்பராக பண்ணிக்கிற. நான் கூட நீ வெட்ட சொல்ல கொஞ்சம் இது பண்ணேன், அவனுடைய பர்சனலில் கை வைக்கிறமோன்னு. பட் சூப்பர் வேலை பண்ணேன். எவ்வளோ நாளைக்கு கரடி மாதிரி சுற்றின்னு இருந்தான், அசிங்கமாக இருந்தது. சின்ன பசங்களாம் வந்து அட்வைஸ் பண்ணுதுங்க, அண்ணாவுக்கு முடி வெட்டி விடுங்க தாத்தா அப்படின்னு. இங்கே பாரு மண்டையன். ஆமாம் நாங்கள் வச்சா குருவி சரிச்சா மொட்டை. நல்ல கிளிப் எல்லாம் போட்டு நான் அழகா அந்த எடுத்துட்டேன். நான் ஒரு ரிப்பன் கட்டி பூ வைக்கலான்னு ரிப்பன் கட்டி பூ வைக்கலான்னு ஒரு வழியா இவனை கூப்பிட்டு வந்து ஹேர் கட் பண்ணி விட்டாச்சு. சின்ன போதில் கூட நான் இவனை கூட்டு போனது கிடையாது. எங்களை தான் அந்த மாதிரி கூட்டு போய் மொட்டை அடிப்பாங்க. ஒரு வழியாக அவனை கூப்பிட்டு வந்து ஹேர் கட் பண்ணி வச்சாச்சு. அப்போ கூட பாருங்க மக்களே அப்படியே இருக்கு முடி. ரிவெஞ்ச் உண்டு. இந்த வீடியோ ரொம்ப ஜாலியாக போச்சு எங்களுக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குணா, சதுரை வட்டை பாலாஜி, சுதன் அண்ட் டோரா.